ஸ்ரீ குருபியோ நம. நமது யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இந்தியன் வங்கி காலனி அம்பத்தூர் சென்னையினுடைய மேல் தளத்தில் விட்டல் மந்திர் என்று சொல்லக்கூடிய இந்த தளத்தில் பாண்டரங்க ருக்குமாய் சமேத பாண்டரங்க விட்டலனுடைய சந்நிதியில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. போன பதிவிலே நம்ம அமிர்தவாணியில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பதிவில் சில விசேஷமான விருட்சங்கள் இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதை இந்த பதிவில் ஓரளவு சுருக்கமாக பார்ப்போம். வருகின்ற பதிவுகளில் இந்த வாரத்திலே 2 பதிவு வரப்போகிறது. ஸ்ரீபாதராஜரை பற்றியும் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளை பற்றியும் வரப்போகிறது. அப்போ அந்த பதிவுகள் மத்தியில் இந்த விருட்சத்தினுடைய விசேஷத்தையும் நம்ம சொல்லி எப்படிலாம் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நாள் 20 ஜூன் 2024 காலையில் இந்த விட்டல் மந்திரில் இந்த பதிவு நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விட்டல் மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த பக்கத்தில் புரந்தரதாசருடைய சரித்திரம் இருக்கும். புரந்தரதாசர் அங்க இருக்கார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா புண்டலீகனுடைய சரித்திரம் இருக்கும். அதாவது கடமை, புண்டலீகனுக்காக தான் பாண்டரங்கனே வந்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவன் பெற்றோர் காட்டுக்கின்ற அந்த ஒரு கடமை உணர்வு, அவன் புண்டலீகன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான், எப்படி மாறினான், எந்த சம்பவம் அவனை மாற்றியது, அதுக்கப்புறம் எப்படி அவன் தொண்டாற்றினான், அதாவது பெற்றோர்களுக்கு சேவை செய்தான், அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய புண்ணிய பலன்கள் என்ன, அவன் பகவானே ஆட்கொண்ட அந்த அற்புதமான இடம். சந்திரபாகா நதியை புண்டரீகனுக்காக மாற்றினார் பகவானே. அப்படி அந்த பக்திக்கு, அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த புரந்தரதாசருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னாக்கா அது முழுக்க முழுக்க பக்தி, சரணாகதி அப்படின்னு போயிட்டோம்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்றது அந்த பகுதியிலையும், கடமைக்கு இந்த பகுதியிலையும் புண்டலீகனுடைய வரலாறு, புரந்தரதாசருடைய வரலாறு. இங்கே கோபாலதாசர், கனகதாசர், புரந்தரதாசர், விஜயதாசர், ஜெகநாததாசருடைய திருவுருவப் படங்கள் இருக்கு. ராமர் சீதை விக்கிரகங்கள். இந்த பக்கம் ருக்மணி கிருஷ்ண பரமாத்மானுடைய அருமையான விக்கிரகம். இங்கே அடிக்கடி இங்கே பஜன் நடக்கும், உபன்யாசங்கள்லாம் இங்கே தான் நடக்கும். தியானம் பண்ணுறவங்க இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அமைதியான இடம். ஒரே ஒரு சப்தம்னா பக்கத்தில் இந்த ட்ராக் இருக்கு, அந்த ரயில் சப்தத்தை தவிர வேற எந்த சப்தமும் இங்கே கேட்காது. அமைதியான சூழ்நிலை, தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற சூழ்நிலை. ஏன்னா இங்கே பஜன் பண்ணி இங்கே ஹோமங்கள்லாம் பண்ணுவோம் நேரத்துக்கு. இங்கே பஜன், தியானங்கள், உபன்யாசங்கள்லாம் பண்ணி 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 இந்த இடத்துடைய வைப்ரேஷன் அப்படி ஒரு கூடி இருக்கு. அற்புதமான இந்த இடத்துல இந்த ஒரு ஒளிப்பதிவு நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இயற்கைக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ட்டு. அதனால தான் நம்ம சுகவனம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை போட்டு நம்ம நிறைய செடிகள்லாம் உள்ளே கொண்டு யார் எவ்வளோ செடிகள் கேட்டால் கொடுக்குறோம். அதெல்லாம் பராமரிக்கிறாங்களா, நம்ம வெறும் செடி கொடுக்குறதோடு நம்ம நிறுத்துறதில்லை, அவங்க அதை பராமரிக்கிறாங்களான்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவங்கள கூடுமான வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நீங்கள் செடி எடுத்து போனீங்கன்னா அதை எப்படி வைக்கிறீங்க, எதுவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்றோம். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சும்மா கேட்குறவங்களுக்கு செடி கொடுத்துட்டு நம்ம கவுண்ட்டுக்காக நம்ம பண்ணுறது இல்லை. அதை கூடுமான வரையில் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 100க்கு 100 முடியாது, கூடுமான வரைக்கும் அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை கொடுக்கும்போதே நம்ம ஒரு இப்படி மாதிரி ஒரு உறுதி வாங்கிட்டு தான் நம்ம தரோம், வெறுமனே கொடுக்கறது இல்லை. ஏன்னா வாங்கிட்டு இப்போ வீட்டில் போய் வச்சோம்னா அது காஞ்சி போய்டுறது, அது ஜீவன் போய்டுறது. அதுக்கும் ஜீவன் உண்டு. இது ஆச்சாரியார் மத்வாச்சாரியார் சொல்லியிருக்கார். மத்வாச்சாரியார் பஞ்சபேதம் சொல்லியிருக்கார். அந்த பஞ்சபேதத்தில் பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் உள்ள வேறுபாடு, ஜீவாத்மாக்கும் உள்ள ஒரு வேறுபாடு, பரமாத்மாக்கும் ஜடத்துக்கும் உள்ள வேறுபாடு, ஜீவாத்மாக்கும் ஜடத்துக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப ஜடத்துக்கும் ஜடம் வேறுபாடு. இது எப்படி? ஜடத்துக்கு ஜடம், எல்லாமே ஜடம் தானே. இந்த மரம் இருக்கு, அதுவும் ஜடம் தான். இந்த மரக்கட்டை இருக்கு, அதுவும் ஜடம் தான்.
ஆச்சாரியார் என்ன சொல்றார், பட் அதுக்குள்ள பேதம் இருக்குன்றார். ஒரு மரம்னாக்கா ஒரு மரம் வேரோடு இருக்கு, செடி இருக்கு அப்படின்னா, செடி கொடிகள் அதில் புஷ்பம் காயெல்லாம் காய்க்கிறதுன்னா அது ஜீவனோடு இருக்கு. அதுக்கப்புறம் அது வெட்டப்பட்டு கட்டையா இருக்கு. இதுவும் ஜடம் தான், அதுவும் ஜடம் தான். ஆனா அதுக்குள்ள பேதம் இருக்கு இல்லையா? இதுதான் ஆச்சாரியார் சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கான்டெக்ஸ்ட் அது. இதுதான் வந்து ஆச்சாரியர்கள், நம்ம ஆதிசங்கர் ஆகட்டும், ராமானுஜர் ஆகட்டும், மத்வாச்சாரியர் ஆகட்டும், இப்படி இது மாதிரி தத்துவங்களை வந்து அற்புதமாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஜீவாத்மா பரமாத்மானுடைய பேதங்களை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது துவைத சித்தாந்தத்தில் இது மாதிரி சொல்லியிருக்கு. இதுல இன்னொரு படி மேலே போனோம்னாக்கா, ராகவேந்திர சுவாமிகள் வந்து பட்ட மரத்தையே துளிர்க்க வச்சிருக்கார். பட்டு போச்சு அந்த மரம். இனிமேல் அது ஒரு கிராமத்துக்கு போறார், அங்கே அது ஒரு விசேஷமான மரம், பட்டு போயிருக்கு, நல்ல பெரிய மரம். அது அப்படியே கேட்பார் இல்லாமல் அப்படியே பட்டு போயிருக்கு. ஏன் இது மாதிரி இருக்குன்னா, அது அதாவது ரொம்ப நாளாச்சு பட்டு போய், அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க கிராமத்தவர்கள். ஏன் அதை வந்து துளுக்க வைக்கிறது, நீங்கள் எதுவும் முயற்சி எடுக்கலையான்னு கேட்குறாரு. அது பட்டு போச்சு சாமி, இனிமேல் அது ஒன்றும் முளைக்காது, அது ஒன்றும் துளுக்காது, அவ்வளோதான் அது அப்படின்னு. சரி பார்ப்போம்னு சொல்லி சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து வேத மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி, வேத கோஷம் வந்த சிஷியர்கள்லாம் வேத கோஷம் சொல்லி அந்த கலசஸ்தாபனம் பண்ணி அந்த தீர்த்தம் அதுக்கு விட்டு வேத கோஷத்தை கேட்க வச்சு அந்த பட்டு போன மரம் துளிர்த்தது. எல்லாம் ஆதாரங்கள் இருக்கு, சும்மா வெறுமனே இல்லை, எல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. ஸோ வேதத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே காமிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கார். பட்டு போன ஒரு மரத்தையே துளிர்க்க வைக்க முடியும் வேதத்தினால, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்ம வேதங்கள் அப்படின்றத ராயர் வந்து அப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி மகான்கள் நிறைய மகான்கள் பண்ணியிருக்காங்க. மத்வாச்சாரியார், நம்மளுடைய ராகவேந்திரனுடைய மூல குருவான ஆதி குருவான மத்வாச்சாரியார் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கார். அவர் உடுப்பி பக்கத்தில் பாஜக கஷேத்திரம்னு இருக்கு, அங்கதான் அவர் பிறந்த இடம். அந்த இடத்துல ஒரு பெரிய மரம், அதை வந்து அப்படி வேரோடு அப்படி பிடுங்கி திருப்பி நட்டு முளைக்க வச்சார். அந்த மரத்தை அப்படியே எடுத்து திருப்பி நட்டு முளைக்க வச்சார். இது வந்து அதிசயம். அது ஒரு சமீப காலம் வரைக்கும் அந்த மரம் வந்து அந்த மரத்திலிருந்து கிடைத்த இதுகள் இப்போ இன்னும் கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாஜக கஷேத்திரத்தில். மகான்களால் எதுவுமே சாத்தியம். நல்ல கவனிங்க, பெரிய மகான்கள் எல்லாமே, சித்தர்கள் மகாபுருஷர்கள் எல்லாமே இயற்கையோடு வாழ்ந்திருக்காங்க, இயற்கைக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டோம், விட்டுட்டோம். அதை இப்போ நம்ம மறுபடியும் கொண்டு வந்தால் தான் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு நம்ம வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும். வெறுமனை ஏதோ அது 4 மாடி தோட்டத்துக்கு 4 செடி வச்சோம் அப்படின்னு இல்லை. மாடி தோட்டங்களும் வேணும், வீட்டில் வந்து 4 செடிகள் வேணும், ஏதாவது 2-3 காய்கறிகள் வச்சு, கீரை இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நம்ம பண்ணணும். எல்லார் வீட்லையும் ஏதாவது ஒரு 2-3 செடி இருக்கணும். இது கேரளாவில் வந்து இது நம்ம வந்து ஒரு ஒத்துக்கணும். அந்த மக்கள் வந்து செடி கொடிகள் இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட ஒரு 10 செடி வச்சுருப்பாங்க, 2 மரம் வச்சுருப்பாங்க. இது அவங்களுடைய ஒரு கல்ச்சராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் அங்கே வந்து பாருங்கள், ஜூன் 1 1ஆம் தேதி மழை வரலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த வருஷமே சரி இருக்காதுன்னு நினைப்பாங்க. அவங்க கரெக்டாக அந்த வந்து பருவமழை அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நல்ல மழை பெய்யுது, காடு நல்லா விருத்தியாகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இயற்கையோடு இருக்காங்க அவங்க. நம்மளும் வந்து அதை கொஞ்சம் விட்டுட்டோம். பட் விட்டுட்டோம்னாலும் நாட் டூ லேட். லேட் தான், பட் நாட் டூ லேட். இப்போவும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வரக்கூடிய ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு பண்ணலாம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மரம். 27 நட்சத்திரம் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கு 27 விசேஷமான மரங்கள். நம்ம பாரத தேசத்தினுடைய இந்த தேசத்தினுடைய மரங்கள் எல்லாமே 27 விருட்சங்கள் சொல்லியிருக்காரு. எல்லாம் சாதாரண விருட்சம் கிடையாது, அற்புதமான விருட்சங்கள். இப்போ நவகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 9 கிரகத்துக்கு ஒரு சமித்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஹோமத்தில் போடும்போது அந்த சமித்தை போடுவாங்க இல்லையா, அந்த குச்சி போடுவாங்க இல்லையா, அது வந்து பாருங்க, அது விருட்சங்கள் தான். புல்லுலேருந்து இருக்கும், அது அருகம்புல்லுலேருந்து இருக்கும், தர்பையிலேருந்து இருக்கும். அதில் எல்லாமே வந்து கணக்கு போட்டு செஞ்சிருக்காங்க. இப்போ சில கிராமங்களில் சில க்ஷேத்திரங்கள் போகலாம், அங்கே வந்து குளம் இருக்கும். இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி ஒரு 3 நாள் ஸ்நானம் பண்ணி அந்த சுவாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணால் குழந்தை பிறக்காத குழந்தை பிறக்கும்னு இருக்கும். சில இடத்துல போனால் சில வியாதிகள், தோல் வியாதிகள்லாம் போகும்னு இருக்கும். சில இடங்களில் போனால் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணால் பிறவியில் எடுத்த பாப்பங்கள் போகும்னு இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இயற்கையை ஒட்டி வருது. அந்த குளத்தை சுற்றி சில மரங்களை வச்சுருப்பாங்க, விசேஷமான சில மரங்களை வச்சுருப்பாங்க. அந்த மரத்தினுடைய வேர் வந்து தண்ணிக்காக நேரம் அந்த குளத்தை தேடின்னு வரும். உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய
இயற்கையான சம்பவங்கள் இருக்கு. நம்ம மேலே வச்சு பார்க்கக்கூடாது, கீழே அவ்வளவு நடக்கும். அந்த வேர் வந்து அந்த ஜலத்துல ஊறி 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 அந்த தண்ணியில ஊறி ஊறி அந்த தண்ணியினுடைய தன்மையை வந்து அந்த மரத்தினுடைய வேர் அந்த மரத்தினுடைய தன்மையோடு அப்படியே கலக்கும். குழந்தை பாக்கியம்னா என்ன டிஃபிஷியன்சி இருக்கோ அந்த மரத்தினுடைய சத்து, அந்த வேரினுடைய சத்து வந்து அந்த ஜலத்துக்கு கிடைக்கும். அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணும்போது, அது தீர்த்தம் ஸ்வீகாரம் பண்ணும்போது அந்த டிஃபிஷியன்சி மாறி நல்லது நடக்கும். இயற்கையோடு பண்ணியிருக்காங்க. இது இந்த தீர்த்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த வேத மந்திரத்தினுடைய ஒலியோட சில தோஷங்களை போக்கி நன்மை பயக்கக்கூடிய, இப்படி வந்து இயற்கையும் வேதம் இறை வழிபாடு 3 எல்லாத்தையும் மிங்கல் பண்ணி கொடுத்துருக்காங்க. விளையாட்டு இல்லை, எல்லாம் ரசிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஞானத்துல கண்டு எங்கேயோ இருக்கக்கூடிய கிரகங்களை எப்படி ஜோதிஷ சாஸ்திரத்தில் கொண்டு வந்தாங்க. நம்ம தேசம்தான், நம்ம தேசம் எவ்வளோ கிரகங்கள் இருக்கு மேல, அதுல 9 கிரகங்கள் தான் நம்மளை வந்து பிரதிபலிக்கிறது. அந்த 9 கிரகங்கள் தான் நம்முடைய டே டு டே லைஃப்ல இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் நான் பொதுவாக சொல்றேன், அது வந்து தாக்கம் ஏற்படுத்துகிறது என்றதுதான் சொல்றேன். அதுலேயும் வந்து 7 கிரகங்கள் தான் பிரதானமாக சொல்லியிருக்கு. ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள், பிளானட்ஸ் ஆஃப் ஷேடோன்னு சொல்லுவாங்க, நேர் கிரகங்கள். இப்படி எல்லாமே வந்து ஞானத்தால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஞானத்தால் கொடுத்ததை நம்ம முறையாக நம்ம வந்து கொண்டு போனோம்னாக்கா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம் சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயமும் நல்லா இருக்கும், நாம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரதேசமும் நல்லா இருக்கும், நாடும் செழிப்பாக இருக்கும். நம்ம நாடு மட்டும் செழிப்பாக இருந்தால் நான் எல்லாம் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம், மற்ற நாடுகள் கொடுக்க போகிறோம். அப்படி இருந்த பூமி தானே நம்ம பூமி. மற்றவங்களுக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. இங்கே இல்லாதது என்ன இருக்கு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். அது ஒரு பாடல் உண்டு, உண்மையான கருத்து. இதெல்லாம் வந்து இயற்கையோடு தான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மரங்கள் சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் தரோம். அதை பார்த்து நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கேயாவது அந்த மரத்துக்கு உங்களால் முடிஞ்சு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் அனுப்புங்க. நாங்கள் குறைஞ்சபட்சம் 50 ரூபா எதிர்பார்க்குறோம், அது மேலே இல்லை. 50 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா அந்த மரத்தினுடைய காசு என்ன இருக்கும், ஆனால் அது வாங்கி தரத்துக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க. அதெல்லாம் வாங்கி வச்சு உங்கள் பேர் சொல்லி யாருக்காவது கொடுத்து அதை பராமரிக்கிற மாதிரி பார்க்குறோம். கூடுமான வரையில் நமக்கு இப்போ இன்னும் இடம் பத்தலை. அக்ஷயா கோசாலையில் கோமாதாக்கு இன்னும் இடம் பத்தலை. கொஞ்சம் அக்கம் பக்கம் இடம்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். கிடைச்சதுன்னா 27 மரங்களையும் அங்கே வச்சு 12 ராசிக்கு உண்டான அமைப்போட 27 மரங்களும் அங்கே வச்சு வந்தோம்னா 20 பிரதர்ஷனம் பண்ணோம்னாக்கா அத்தனை பேருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ராயர் வந்து அந்த குருவருளால் நிச்சயமாக இந்த எண்ணம் வர்றது அவர் கொடுக்குறது தானே, சீக்கிரம் அதை நிறைவேறும் நினைக்கிறோம். இந்த காலத்தில் யாருன்னா கேட்டாங்கன்னா, இப்போ ஒரு நேற்று கூட ஒரு நண்பர் வந்து வாலண்டியராக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், மருத மரம் பட்டு போயினே இருக்குது சார், அந்த இது கொஞ்சம் குறைஞ்சினே இருக்குது, நம்ம சில மரங்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கொண்டு வரணும்னு சொல்லி என்கிட்ட பேசினார். இந்த மரங்கள் லிஸ்டெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதை எப்படி பண்ணணுமோ பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணுறது சமுதாயத்துக்கு நல்லது. நம்ம ஏதோ ஒரு மரம் வச்சோம் செடி வச்சோன்னு இல்லை, அது வந்து அது பயன் கொடுக்க நம்ம குடும்பம் அப்படியே வம்சமாக போயிட்டே இருக்கும். பையனுக்கு, பேரனுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, அந்த வழி வம்சங்களுக்கு வழியாக வந்து ஆசீர்வாதம் பண்ண மரம். பாண்டிச்சேரியில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல வேணும் ஒரு அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தருக்கு பிடிச்ச எங்கேயோ ஒரு இடத்துல மரம் வெட்டியிருந்தாங்களாம். அது சில அந்த பெரிய வளாகம், அங்கே தெரியும் அரவிந்தாசிரமம் வந்து பெரிய வளாகம். அந்த எண்ணில் எங்கேயோ மரம் வெட்டுறது, இவருக்கு வந்து இங்கே உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தம் போட்டாராம், டேய் அங்கே மரத்தை வெட்டுறான்டா, மரம் அழுதுரா, சீக்கிரம் போய் பாடுறான் அப்படின்னாராம். ஒன்றுமே புரியல. டேய் இந்த இடத்துல போய் பாருங்கடா அப்படின்னு. இவர் சொல்றது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அந்த இடத்துல மரம் வெட்டுறான், அந்த மரம் அழுதுரா, சீக்கிரம் போய் நிறுத்துக்கடா அப்படின்னாராம். மரம் அழுதா அப்படின்னாங்க. வண்டி கிண்டி சைக்கிள், அப்போ என்ன சைக்கிள் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் போனால் கரெக்டாக அந்த இடத்துல வெட்டின்னு இருக்காங்க. மேலே கழிச்சுனே இருக்கிறான். அந்த மெயின் அந்த கிழக்கு வெட்டு வரும்போது இவங்க போய் நிறுத்தி, சாமி சொல்லிட்டாரு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நிறுத்துன்னு சொல்லி அவன் ஏதோ ஒன்று பேச அதுக்கப்புறம் இவங்க சத்தம் போட்டு நிறுத்தி இது பண்ணி வந்திருக்காங்க. அந்த மரம் காக்கப்பட்டது. அந்த மரம் அழுதுன்றார். ஸோ அதுக்கு உணர்ச்சி இருக்கு, அதுக்கும் அந்த உணர்ச்சிகள் இருக்கு, அதுக்கும் ஜீவன் இருக்கு.
இல்லையா? அந்த சின்ன செடியா இருக்கட்டும், அதுக்கும் ஜீவன் இருக்கு. இதுதான் நான் முதல்ல சொன்னேன். மத்வாச்சாரியார் சொன்னார், ஜடத்துக்கும் உள்ள பேதம். அது அந்த கான்செப்டை யோசிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். ஆக இதெல்லாமே வந்து நம்ம அழகாக வகுத்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிப்படியாக செய்வோம். முதல்ல நிறைய பேருக்கு துளசி தரோம், வில்வம் கேட்கறவங்களுக்கு வாங்கி தரோம். அங்கங்கே வன்னி வைக்கிறோம். வன்னி மரம் சனி கிரகத்துக்கு பிரீத்தியாக சொல்லியிருக்கு. அங்கங்கே வன்னி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். வில்வம், ஒரு வில்வம் மரம் வச்சாலே கும்பாபிஷேகத்துக்கு, அதோ அந்த 12 இலைகளை கொண்ட அந்த பத்திரத்தோடு இருக்கக்கூடிய அந்த வில்வத்தை வச்சோம்னாக்கா மகாவில்வம் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியது. எத்தனையோ ஜென்மங்களில் இருக்கக்கூடிய பாபங்களை போக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம பண்ணி பாருங்க. குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ ஒரு சில குடும்பத்தில் பார்த்தோம்னா 4-5 பேர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் கூட குழந்தை இல்லை. அப்படி வந்து இப்போ இந்த கேன்சருக்கு 23ஆம் தேதி நம்ம ஹோம் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். போன பதிவில் சொன்னோம். டிமேக் சரவணன் சொல்லிட்டு வேலூர்ல ராகவேந்தருடைய மகிமையை பற்றி அவர் கொஞ்சம் நிறைய இது பண்ணார். இங்கே வந்து ஷூட் பண்ணார். அவருடைய இதில் பதிவு வந்து நான் பேசியிருக்கேன். அந்த கேன்சரை பற்றி சொன்னோம். 2 வயசு குழந்தைக்கு கேன்சருக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோவோட அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் சொல்கிற பிரச்சனையை பார்த்தோம்னாக்கா ரொம்ப உலகத்திலே ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை நமக்கு தான் தோன்றது. அவ்வளோ பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லும்போது அவ்வளோ சங்கடமாக இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் என்ன விமோச்சனம்? அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஏதோ செலவு பண்ணுறாங்க, வசதி இருக்கிறவங்க பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய பிரார்த்தனை, நம்மளுடைய சப்போர்ட், மாரல் சப்போர்ட், நம்ம மற்றவங்களுக்கு நமக்காக மற்றவங்க பண்ணுறாங்கன்ற எண்ணமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வர வைக்கிறது இல்லையா? அவங்களுக்கு ஒரு தைரியத்தை வர வைக்கிறது இல்லையா? உண்மையும் கூட அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம். ராயர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சக்ஸஸ் ரேட். ஒரு சிலருக்கு கீமோ சர்ஜரின்னாங்க, சர்ஜரியிலேருந்து கீமோக்கு வந்தது. கீமோ பண்ணால் போதும்னாங்க, அப்புறம் கீமோ வேணால் ட்ரீட்மெண்ட்டே போதும், டேப்லெட்டே போதும்னாங்க. இப்போ அந்த பர்ஃபெக்டாக இருக்காங்க, பர்ஃபெக்டாக கிளியர் ஆகிடுது. ஒரு சிலருக்கு வந்து வலியில் ரொம்ப அவஸ்தப்பட்டவங்களுக்கும் ராயர் நிவாரணம் பண்ணியிருக்கார். ஒன்றும் இல்லை, இந்த ஹோமத்தினுடைய அந்த புகையை நம்ம வந்து வாங்கணும், அந்த ரக்ஷையை வந்து தீர்த்தத்தையும் நம்ம வாங்கி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். இதனால என்ன டைரெக்டாக கியூர் ஆகுமானா ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது வழிவகுக்கும், முறையான வைத்தியம் கிடைக்கும். ரொம்ப விபரீதமான வழியா டெஃபினட்டா இந்த பிரார்த்தனை பலம் அவங்களுக்கு குறைக்கும். இதை நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்றோம். ஏன்னா அது ஒரு எல்லாமே வந்து டெடிகேட் பண்றாங்க, எல்லாமே ப்ரே பண்றாங்க, நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்காக வேண்டதுன்றது பெரிய விஷயம். அது இங்க சாத்தியம், இந்த யோகி மந்திராலயத்தில் அது சாத்தியம். இங்க தீபோத்சவம் அப்படிதான் பண்றோம், கோசாலை அப்படிதான் நடத்திட்டு இருக்கோம், அன்பர்களுக்கு தெரியும். அதனால இந்த ப்ராஜெக்ட், இந்த இயற்கைக்கு உண்டான ப்ராஜெக்ட்ல அன்பர்கள் வாங்க. அடுத்த பதிவுல இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்றேன். அடுத்து வரக்கூடிய 2 பதிவுகள் ஸ்ரீபாதராஜருடைய, நம்ம கர்நாடக ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய முலபாக என்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீபாதராஜருடைய பிருந்தாவனம், அவருடைய ஆராதனை வரக்கின்ற 20ஆம் தேதி. ஜூலை 3ஆம் தேதி நம்ம ராகவேந்திர சுவாமியுடைய பரமகுருவான நம்ம ராகவேந்திர சுவாமியை ஐடென்டிஃபை பண்ணின கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விராஜமானர் ஸ்ரீ 64 கலையும் ஜெயித்த ஸ்ரீ விஜயேந்திர சுவாமியுடைய ஆராதனை. இந்த 2 பதிவுகளை போடும்போது இந்த இயற்கை பற்றி நம்ம அங்கே கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து இந்த விருட்சங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரோம், எந்தெந்த நட்சத்திரம். சார் எனக்கு நட்சத்திரமே தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சு நீங்கள் அனுப்புங்க. அதில் வந்து துளசி கொடுப்போம், வில்வம் கொடுப்போம், வன்னி கொடுப்போம், ஏதாவது செடிகளை கொடுப்போம். உங்கள் காசில் ஒரு இடத்துல 4 இடத்துல இது செடிகள் வைக்கிறாங்க, இயற்கையாக இருக்குன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வே உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா? அப்படி யோசிங்க. எத்தனை பேருக்கு பித்ருதோஷங்கள் இருக்கு, எவ்வளோ சஃபரிங்ஸ். இதுதான் ஒரு முதல் படி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாபங்களுக்குன்னே நம்ம ராமேஸ்வரத்தில் போய் நம்ம பரிகாரம் பண்ணிடணும். நிறைய பேர் வீட்டில் சாபம், ஸ்ரீ சாபம், விதவா சாபம், பெண் சாபம், விதவிதமான சாபங்கள். அவங்களுக்கு வந்து பொதுவாக எல்லாராலுமே ஹோமம் பண்ண முடியாது. அங்கே வந்து பிரம்மாண்டமாக ஹோமம் பண்ணி ராமேஸ்வரத்தில் எல்லாருக்காகவும் நாங்கள் உட்காந்து சங்கல்பம் பண்ணிக்கவே இல்லை, லோகக்ஷேமார்த்தமாக உட்காந்து பண்ணிடணும். இது வந்து இந்தியாவில் வந்து நம்ம பாரத தேசத்தில் 2 இடம் பிரதானமாக சொல்லியிருக்கு. கோகர்ணம் கர்நாடகாவில், கோகர்ணம் இந்த பக்கத்தில் ராமேஸ்வரம். இது 2 தான் சாபத்துக்கு உண்டான விமோச்சனங்கள். தோஷத்துக்கு நிறைய ஸ்தலம் இருக்கு, தேசம் முழுக்க இருக்கு ஸ்தலங்கள். இந்த சாப விமோசனத்துக்கு
2 ஸ்தலம்தான். ஒன்று ராமேஸ்வரம், இன்னொன்று கோகர்ணம். அங்கே வந்து கோகர்ணம் அதே நாளில் கோகர்ணத்துலேயும் அங்கே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே ஹோமம்லாம் பண்ணிடணும். அர்த்த சேத்துன்னு சொல்லுவாங்க. சேத்துன்னா ராமேஸ்வரம் சேதுக்கரை இல்லையா, அது அர்த்த சேத்துன்னா அதில் பாதி, அர்த்தனா பாதி. அர்த்த சேத்து மாமல்லபுரத்தில் அங்கேயும் நம்ம பிரார்த்தனை பண்ணோம். கடல் மல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, மாமல்லிபுரம். அங்கே வந்து ஸ்தலசேன பெருமாளுக்கு அங்கே பூஜைகள்லாம் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணி ஒரு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணோம். நல்ல சௌக்கியமாக இருக்காங்க பலர். இது மாதிரி லோகக்ஷேமார்த்தமாக பண்ணும்போது அவனுடைய வேவ்ஸே வேற, அவனுடைய பாசிட்டிவ் வேவ்ஸே வேற. இதை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அன்பர்கள் ஒத்துழைத்து எல்லாம் வல்ல ராகவேந்திரனுடைய குரு அருளுக்கு பாத்திரமுடி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக.